தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். அஇஅதிமுக பொதுக்குழு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இடையீட்டு மனுவில் தேர்தல் ஆணையம் தற்போது உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக தேர்தல் நடத்தும் அலுவலரே முடிவெடுப்பார் என்கிற பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு இணைகிறார் எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் தம்பி தமிழரசன் செய்தி அரங்கிலிருந்து. தமிழரசன், மிக முக்கியமாக இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பதில் மனு என்பது இருக்கிறது. யாருக்கு இரட்டை இலை என்கிற கேள்விக்கான பதிலை தேர்தல் ஆணையம் எப்படியாக குறிப்பிட்டிருக்கிறது இந்த பதில் மனுல? பாலவேல், இன்றைக்கு எதிர்பார்த்த ஒரு மிக முக்கியமான ஒரு உச்சநீதிமன்றத்தின் அந்த வழக்கு கருத்து வெளியாகி இருக்கிறது. ஈரோடு இடைத்தேர்தலில் சின்னம் ஒதுக்குவது குறித்து தேர்தல் அதிகாரி உரிய முடிவை எடுப்பார் என்று தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமை இடையீட்டு மனு மீதான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது நமக்கு நினைவிருக்கும். தேர்தல் ஆணையத்தையும் மூன்றாவது மனுதாரராக இணைத்து பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதும் நமக்கு நினைவிருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் சின்னம் ஒதுக்குவது குறித்து தேர்தல் அதிகாரி உரிய முடிவெடுப்பார் என்று தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் பதிலளித்திருக்கிறது. இரட்டை இலை சின்னம் கோரிய எடப்பாடி பழனிசாமி மனு மீது தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த பதிலை அளித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, தேர்தல் ஆணையம் பதில் மனுவை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறது. அதில் உள்ள மிக முக்கிய அம்சங்கள் என்னென்ன? தம்பி தமிழரசன், அதிமுக விவகாரத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலை முன்னிட்டு இந்த விவகாரம் தொடர்பான ஒரு இடைக்கால நிவாரணம் என்பது தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்திதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு இடையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவின் மீது தற்போது தேர்தல் ஆணையம் பதிலளிப்பதற்கான ஒரு 3 நாள் கால அவகாசம் என்பது வழங்கியிருந்தது. அதன் மீதான ஒரு பதிலை தற்போது தேர்தல் ஆணையம் தற்போது அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான வேட்பு மனுவை பொறுத்த அளவில் அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய கையெழுத்திட்ட அந்த வேட்பாளனுடைய வேட்பு மனுவை ஏற்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிதான் முடிவெடுப்பதற்கான அதிகாரம் உள்ளது. அதை ஏற்பதா நிராகரிப்பதா என்பது தொடர்பான இறுதி முடிவு என்பது தேர்தல் நடத்தும் அதிகாரிதான் எடுப்பார் என்ற ஒரு கருத்தை தற்போது திட்டவட்டமாக தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர யார் கட்சியின் பொறுப்பாளராக இருக்கிறார்களோ அவர்களின் கையெழுத்து அங்கீகரிக்கப்படுவது என்பதுமே என்ற விதியின் அடிப்படையில் மட்டுமே வேட்பு மனு பொதுவாக ஏற்கப்படும் என்ற ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகளையும் அவர்கள் இதில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது வரையிலும் இரட்டை இலை சின்னம் கோரி யாரும் தங்களுக்கு விண்ணப்பம் எதுவும் வழங்கவில்லை என்ற ஒரு தெளிவான ஒரு கருத்தையும் தேர்தல் ஆணையம் இந்த பதில் மனு மீது முன்வைத்திருக்கிறது. விதிகளின் அடிப்படையில் எந்த வேட்புமனு செல்லுமோ அதனை தாங்கள் ஏற்போம், நிச்சயமாக மற்ற வேட்புமனுக்களை நிராகரிப்போம் என்ற ஒரு கருத்தை தான் தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணையமானது இதில் தெரிவித்திருக்கிறது. தங்களுடைய சட்ட விதிகளின் அடிப்படையில் உச்சநீதிமன்றமே இந்த விவகாரத்தில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் இதில் முன்வைத்திருக்கிறார்கள். விரிவான பதிலானது வழங்க முடியவில்லை என்றாலும் சட்ட விதிகளை மேற்கோள் காட்டி யாருக்கு வேட்புமனுவை ஏற்பது என்பது தொடர்பான ஒரு கேள்விக்கு தேர்தல் ஆணையமானது இந்த பதிலை வழங்கியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பின் சார்பாகவோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் தரப்பின் சார்பாகவோ, அதாவது எந்த தரப்பின் சார்பாகவும் தற்பொழுது வரலும் இரட்டை இலை கோரியோ சின்னம் தொடர்பான பிரச்சனை எழவில்லை என்றும், ஆனால் வேட்புமனுவை ஏற்பது தொடர்பான பிரச்சனை மட்டுமே தங்களுடைய முன் வந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார்கள். அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றமானது ஒரு உத்தரவினை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்பொழுது இந்த எழுத்துப்பூர்வமான பதில் மனுவில் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையமானது முன்வைத்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த சட்ட விதிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்குமே தாங்கள் ஒரு உட்கட்சியினுடைய அந்த தேர்தல் நடத்தி அதன் அடிப்படையில் தான் ஆவணங்களானது அங்கீகரிக்கப்படுவது வரைக்கும் அனைத்து அதிமுக விவகாரத்திலும் அவ்வாறுதான் ஆவணங்கள் இதுவரை பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. அது தவிர, அதாவது மிக முக்கிய பிரச்சனைகளை பொறுத்த அளவில் இடைத்தேர்தலில் மட்டும்தான் தற்பொழுது கருத்தில் கொண்டு இந்த பதிலை வழங்கியிருக்கிறோம் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தமிழரசன்.